கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய பெயரை சொல்லி, நம்மளுடைய குலம் கோத்திரத்தை சொல்லி, நம்மளுடைய நட்சத்திரத்தையும் எடுத்து சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அப்படி சொன்னால் நம்மளுடைய பாவங்களுடைய வெயிட்டேஜ் குறையும். அப்ப சாத்தம் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, முன்னோர்களுக்கு நம்மளுடைய வேதங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு, அதுலயும் இந்த திரி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதுல நம்ம எல்லாம் வருஷத்திரி கொடுக்குறோம். அதிகபட்சமா போனா மாசம் மாசம் வரக்கூடிய அமாவாசையில கொடுக்குறோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது நீங்க கொடுக்குறீங்களா? இல்லை. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய முன்னோர்களுக்கு, இல்லாட்டி நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் இறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வருடத்துக்கு 96 தர்ப்பணம் கொடுக்கணும். முடியுமா? வருஷத்துக்கு 365 நாள், 96 நாள்னா நியர்பை 100 நாள். அப்ப நீங்க 3 நாளைக்கு ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். நடக்கக்கூடிய காரியமா? 12 மாச பிறப்புங்கிறான், 12 அமாவாசைங்கிறான், 12 திதிகள்ங்கிறான். அதுக்கு அடுத்து வியாதிபாதம், வைத்திருதியில் வரக்கூடிய 2 நித்தியநாம யோகங்கள், அதில் ஒரு 25 நாள், மன்வந்தர நாட்கள் ஒரு 14 நாட்கள், இப்படி மொத்தமா 96 நாள் திதி கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அதுலயே அப்பா அம்மா 2 பேர்னா 2 பேர்த்துக்கே ஒரே திதியா கொடுக்கக்கூடிய ஆட்களாக மாறிட்டோம். அப்ப இந்த சாத்தம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய அந்த ஆன்மா கரையேறும் அப்படிங்கிறத சொல்றோம். சரி, இதை நம்ம ஜோதிட ரீதியாக பார்ப்போம். திரேச்சஸ்திரியம், திதி வழிபாடு பண்ணுவதனால் நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப ஆடி அமாவாசை 4 நாளைக்கு முன்னாடி தானே போச்சு. எல்லாரும் திதி தர்ப்பணம் கொடுத்தீங்களா? மறக்காம பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்களா? அகத்திக்கீரை கொடுத்தா என்ன சொல்லியிருக்கான்? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா என்ன செய்யும்? பாவங்கள் விலகும். அகத்திக்கீரையை பசுமாட்டை கொடுத்தா எப்படி சார் பாவம் விலகும்? அப்போ 365 நாள் டெய்லி கொடுக்க வேண்டியதுதானே? ஏன் அமாவாசைக்கு அமாவாசை கொடுக்கணும்? இது நம்ம புரிந்து கொள்ளாத தன்மைன்னு. ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது, திரைச்சஸ்திரியம் அப்படின்னு திதி வழியாக வரக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரியவங்க இந்த மாதிரி சாமிகள் அவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா என்ன சொல்றாங்க? 16 வெற்று பெருவாள் வாழுங்கிறாங்க இல்லையா? இந்த 16 செல்வங்களும் எதுக்குள்ள இருக்குன்னா திரிக்குள்ளதான். அதுல என்னென்ன செல்வம்லாம் இருக்கு? குறிப்பா மக்கள் செல்வம் இருக்கு. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அதுக்கெல்லாம் இப்ப அது நம்ம மாறிந்து கூட சொன்னார், எலிக்கு பிள்ளையார் கோயில் இருக்க எலிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதெல்லாமே வேண்டாம் சார். உங்க மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா குழந்தை பிறக்கும் சார். ஆனால் நீங்க கர்வ பங்கம் அடையணும். மருமகள்ங்கிறவ தன்னோட கர்வத்தை எல்லாம் அழிச்சிட்டு மாமியார் காலில் விழுவணும். எந்த மருமகளால் அப்படி விழுவலா? சரி, அப்படியே விழுந்தாலும் மாமியார் ஆசீர்வாதம் பண்ணணும்ல. அவ சமக்கு பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை யாரு? அவங்க வீட்டு வாரிசு. அப்ப அவங்க வீட்டு வாரிசுவே வர்றதுக்கு அவங்களுக்கு மனசார வாழ்த்துறதுக்கு மனசு இல்ல. ஏன்? நீங்க கர்வமா இருக்கிறதுனால. மாமியார் காலில் தொடர்ந்து உளுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மருமகளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். தாய் தகப்பனை தவிர்த்து யார் காலில் உழுகணும்னா மாமியார் மாமனார் காலில் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த மாமனார் மாமியாரா இருக்கிறவங்களும் மனப்பூர்வமாக பண்ணணும்.